தாய் தந்தை குருவே துணை. மூத்த கலையும் முதற்கலையும் இதர போர்க்கலைகளுக்கெல்லாம் தாய் கலையாம் சிலம்பக்கலை. காப்போம் சிலம்பம், கற்போம் சிலம்பம். வணக்கம் வணக்கம் சார், நல்லா இருக்கீங்களா? ரொம்ப மகிழ்ச்சி பார்த்ததுல. கொம்போட வரீங்க. சூப்பரா போயிட்டு இருக்கு சார். உங்களை ஒரு இன்டர்வியூ எடுக்க தான் வந்திருக்கேன் சார் நான். ரொம்ப நாளாயிடுச்சு உங்களை பார்த்து. நீங்க நேரம் கொடுத்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. உங்களை பார்த்ததுல மகிழ்ச்சி. யார் இந்த ஞானம் சிலம்ப மாஸ்டர்? உங்க சிறந்த முறையில உங்களுடைய காணொலி மூலம் உலகில் உள்ள விழிப்போடு நல்ல நல்ல விஷயங்களை வெளிக்காட்டி எங்கள் மாதிரி ஆள் அடையாளப்படுத்துறதுக்கு என்னுடைய முதல் வணக்கம், வாழ்த்துக்கள். என் பேர் அகத்தியா ஞானம் என்ற ஞான பண்டிதன். சொந்த ஊர் புதுக்கோட்டை மாவட்டம், சின்ன ஒரு கிராமம் தான், தெற்கு பிச்சிதாம்பட்டி. எங்களோட குலதெய்வ பேரே சிலம்பையா சிலம்பாத்தா. அப்பா பேர் அழகப்பன் சிலம்பாயி. சரி சரி. என்னுடைய ஆசான் ராஜ மகாகுரு கழுகுமனை ஜி சந்திரசேகர் அவர்கள். அவர் ஒரு பெரிய ஒரு ஆசான். பல சிலம்பத்துக்காக சட்டத்திட்ட வகுத்து சிலம்பமே தன்னுடைய மூச்சா வாழக்கூடிய ஆசான், மூத்த ஆசான். என்னுடைய ஆசான் சந்திரசேகர் அவர்கள். அவருடைய அடையாளத்தோடு அவருடைய வாரிசாக அந்த சிலம்ப பணம் நான் பண்ணிட்டு வரேன். இப்போ தமிழ்நாடு சிலம்ப ஆசானுடைய சங்கத்துடைய கூட்டமைப்புடைய பொதுச்செயலாளர் இருக்கேன். தமிழ்நாடு சிலம்ப விளையாட்டு சங்கங்களின் கூட்டமைப்புடைய பொதுச்செயலாளர் உங்கள் முன்னாடி அறிமுகம் ஆகிட்டு இருக்கேன். சில கோரிக்கைகளை என்னுடைய சொந்த கருத்து மட்டும் இல்லாமல் ஒட்டுமொத்த சிலம்ப கலைஞர்களுடைய நல் கருத்தாக நான் இங்கே உங்ககிட்ட பகிர்ந்து கொள்ளாமல் வந்திருக்கேன். எத்தனை வயசுல நீங்க எடுத்தீங்க சிலம்பம் அப்படின்றது? என் தாய் சிலம்பாயி. நான் 12 வயசுல கம்பு எடுத்து கொடுத்தாங்க. கிராமத்துள்ள ஆசான்கள் எங்கேயும் கொடுத்தாங்க. அந்த அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக விளையாண்டு 17 வயசுல என்னுடைய ஆசான் மரியாதைக்குரிய கழுகுமனை சந்திரசேகரோட அவங்கள பார்க்கக்கூடிய வாய்ப்பு கிடைச்சது. அதன் மூலமாக இன்னைக்கு ஒரு சிறந்த ஆசானாக எல்லாரும் சொல்கிறாங்க. ஆசான் இன்னமும் நம்ம கற்றுக்கிட்டே இருக்கோம். இன்னமும் என்னுடைய ஆசான் சொல்லுவார், இன்னும் நீ வரணும் கற்றுக்கணும், இன்னும் சில எல்லாம் கற்றுக்கணும், வா அப்படின்னு உரிமையாக பேசுவார். இன்னமும் அவருடைய மாணவராக இன்னமும் சில விஷயங்கள்லாம் கற்றுக்கிட்டு தான் இருக்கேன். இன்னும் காலங்களை கற்றுக்கிட்டே இருக்கணும். நிறைய விஷயங்கள் யாரும் முடித்ததா இல்லை, நானும் கற்றுக்கிட்டு தான் இருக்கிறேன். அதுபோக கராத்தே மாஸ்டர் இல்லை நீங்க? ஆமாம், 85 கராத்தே மாஸ்டர். புதுக்கோட்டை மாவட்டத்தில் கராத்தே ஞானம். சரி. சென்னையில சிலம்ப ஞானம். 85 நான் பிளாக் பெல்ட் முடிச்சிட்டேன். இங்க நம்ம மரியாதைக்குரிய முன்னாள் மத்திய மாநில அமைச்சர் திருநாவுக்கரசு மூலியமா சென்னைக்கு வந்தேன். 84 இங்கே வந்துட்டோம். அதுவும் எங்கள் கழுகுமனை எங்கள் சந்திரசேகர் அவர்களுடைய ஆசிரியர், நல்ல ஆசிரியர் தான். அவருடைய பயணம் பண்ணோம். அப்புறம் முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா அம்மாவுடைய உதவியாளராக, நேரடி உதவியாளர், அது கவர்மெண்டோட அல்ல, நேரடி உதவியாளராக 88 89 வரையும் அங்கே அந்த போயஸ் கார்டனில் பர்சனல் செக்யூரிட்டி ஆஃபீஸராக ஒர்க் பண்ணேன். அவங்களுடைய நேரடி உதவியாளராக ஒர்க் பண்ணேன். அப்புறம் காலகட்டத்தில் இங்கே சிலம்ப வாத்தியாராக அப்போ பயணம் பண்ணிக்கிறேன். பல சங்கங்களுக்கு என்னை வழி நடத்துவங்கிற ஒரு நம்பிக்கையோடு என்னை அடையாளப்படுத்தி வந்துருக்காங்க மக்கள். சரி, இப்போ உங்களுக்கான அந்த அங்கீகாரம் கிடைச்சிருக்கா மாஸ்டர்? இப்போ நம்ம பேசாமல் இருந்தோம்னா நமக்கு சில வயசுல ஆகிட்டு தான் போயிட்டு இருக்கு. நம்ம இருக்க வயது ஆண்டுகள் தான். நம்ம 12 வயசு சிலம்பம் எடுத்தோம்னா இந்த வயசுல சிலம்பத்தை பேசக்கூடிய வாய்ப்பு இருக்கு. நம்மளும் பேசாம போயிட்டோம்னா யாருமே பேச முடியாம போயிடும். இப்போ அதனால ஆசான் வழியாக நம்மளும் அதை பயணம் பண்ணிக்கிருக்கோம். தமிழ்நாடு சிலம்பாட்ட கழகம்னு ஒரு அமைப்பு இருந்தது. அதுக்கு 1980 அரசோட அங்கீகாரம் கிடைச்சது. சரி. முன்னாள் மாவீரர், கடவுளோட சொல்லலாம். இங்க தற்காப்பு அரசியல் நான் பேசவில்லை, தற்காப்பு கலைக்கு கடவுள்னு சொல்லலாம். புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் அவருடைய காலத்துல சிலம்பம் மட்டும் இல்லை, சிலம்பத்துல வரையறுக்கப்பட்ட அத்தனை விளையாட்டுகளும்
சிலம்பு விளையாட்டுல மான் கொம்பு செய்யறது, சுருள்வாள் வீசுறது, ம், இன்னும் மிருகங்களை வந்து ஒரு வீரத்தோட தன்னம்பிக்கையா வந்து கையாளக்கூடிய ஒரு புலி சிங்கத்தை வந்து சண்டை செய்யறது, எதிர்கொள்ளக்கூடிய ஒரு ஆக்ரோஷம் வீரத்தை ஊட்டுறது ம், எல்லாமே எம்ஜிஆர் தான். இப்போ அது மாதிரி அதாவது வெளிநாட்டுல எப்படி ஒரு மேல்நாட்டுல வந்து புருஸ்லியோ, அது மாதிரி நம்ம எம்ஜிஆர் அவர்களும் 2 பேரும் நம்ம கடவுளை நினைச்சு எம்என் தற்காப்பு கலைஞர்கள் அவங்கள வந்து அவங்களுக்கு கடவுளை நினைச்சு பார்ப்பாங்க. அவங்களே எங்களுக்கு ஒரு ஆசான் தான். அது மாதிரி அந்த காலத்துல கூட அந்த சிலம்பு விளையாட்டு கலை அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் மங்கி இருந்தது. அப்புறம் கமல்ஹாசன் நடிச்ச தேவர் மகன் படத்துல அந்த சாந்து போட்டு சந்தனம் போட்டு ம். அப்படிங்கிற பாடு மூலமா கொஞ்சம் கொஞ்சம் விழிப்புணர்வு கிடைச்சது. அதுக்கப்புறம் வந்து அந்த அளவுக்குலாம் ஒன்றும் கிடைக்கல. அப்புறம் ஏழாம் அறிவு படம், ம், ஏழாம் அறிவு படத்திலோட நம்ம ஒரு சரியான ஒரு அங்கீகாரத்தை கொடுத்தாரு மரியாதைக்குரிய முருகதாஸ் அவர்கள். அதுக்கு அவருக்கு நான் வந்து தேங்க்ஸ் சொல்லணும். நம்முடைய மரபான விளையாட்டு மூலியமா தான் உலகளவுல தற்காப்பு கலையும் மருத்துவமும் உலகளவுல பேசப்பட்டது ம், அப்படின்னு அடையாளப்படுத்தினார். ம், அதுல கூட நான் வந்து சூர்யாவுக்கு வந்து இந்த மல்யுத்தம் சிலம்பங்கள்லாம் வந்து சொல்லக்கூடிய வாய்ப்பு கிடைச்சது. அந்த படத்தோட நான் வந்து சொல்லிக் பயிற்சியாளரா வந்து நான் போகக்கூடிய வாய்ப்பு கிடைச்சது. அதுக்கு அந்த டைரக்டர் முருகதாஸ் அவர்கள் நன்றி. வெளிப்படுத்துறாங்க ம், நம்மளுடைய அடையாளத்தை சில பேர் வெளிப்படுத்துறாங்க. நம்ம தான் நம்ம மண்ணை சார்ந்த மரபு வன விளையாட்டு உலகளவில் வந்து அடையாளப்பட்டிருக்கு. தற்காப்புலையும் சரி மருத்துவம் சரி அப்படின்னு நம்மளுடைய தமிழர்கள் பாரம்பரிய விளையாட்டு வந்து உலகளவில் அடையாளப்பட்டிருக்கு. அது அடையாளத்தை இன்னும் கொண்டு வர்றது, ம், எங்களை போல கலைஞர்களை மனமகிழ்ச்சி உண்டாக்குறது யாரு அப்படிங்கிறதா இப்போ ம், இந்த காணொலி மூலமா நம்ம வந்து நம்மளுடைய கோரிக்கையை, நம்ம மனசுல உள்ள ஆதங்கத்தை மட்டுமல்லாமல் ஒட்டுமொத்த சிலம்பு கலைஞருடைய ஆதங்கத்தை சொல்றதா இந்த காணொலி மூலமா நம்ம வந்து நம்ம பயணம் பண்ண நம்ம வந்திருக்கோம். ம். அரசாங்கம் ரீதியாக நீங்க என்ன கோரிக்கை முன்வைக்கிறீங்க? உங்களுக்கான அங்கீகாரத்தை அரசாங்கம் கொடுத்திருக்குதா? அரசாங்கம் வந்து நாங்க என்னதான் வந்து எங்க சுத்தியும் 10,000 பேர் 20,000 மீட்டிங் போட்டு கூட்டத்தை காமிச்சாலும் அரசாங்கம் இல்லாம எதுவுமே பண்ண முடியாது. ம், இப்ப அரசாங்கம் வந்து ஒரு சில விஷயங்களை வந்து நல்லதா செய்யறாங்க. அதை நல்லதா செய்யும் போது அதை வழிநடத்துறவர்கள் அதை நல்லதா செய்யறாங்களா ம், அப்படிங்கிறது தான் எங்களோட கோரிக்கை. அதாவது ஒரு வேலைக்காரர்களை வந்து ஒரு ஆட்கள் நியமிக்கிறாங்கன்னா அந்த வேலை சரியா பாக்குறாங்களா அப்படிங்கிறது மேஸ்திரியோட வேலை. ம், அரசாங்க தலைமை அரசாங்கம் வந்து ஒரு சாதாரண விஷயம் சொல்லக்கூடிய காலகட்டங்கள் அதை அரசாங்கம் அன்போடு ஏத்துக்கணும், மரியாதை ஏத்துக்கணும். நான் யாரையும் குறை சொல்ல விரும்பல. எங்களுடைய நியாயத்தை நாங்க வந்து வெளிக்காட்டுறோம். இப்ப எங்களுக்கு காப்பாளர் யாரு? எங்களுக்கு காவலர்கள் அரசாங்கம் தான், ம், அரசு தான். ம், அந்த அரசாங்கத்துக்கு ஒரு கோரிக்கை, தமிழகத்துல வந்து ஒட்டுமொத்த கலைஞர்களுக்கு மூத்த ஆசானம் வந்து வலியுறுத்தி 100 ஆசான்களுக்கு 1 லட்சம் ரூபாய் பணம் தரணும்னு ஒரு அமைச்சர் அவர்கள் வந்து வந்து அடையாளப்படுத்தினார், அறிவிச்சார். ம், அறிவிக்கும் போது அந்த மூத்த ஆசான்கள் யாரு, ம், அந்த மூத்த ஆசான்கள் எந்த அடிப்படையில வந்திருக்கிறாங்க, என்ன வரையறை அது? என்ன வரைமுறை வந்திருக்குது, அது எந்த அடிப்படையில இந்த ஆசானுக்கு அந்த 1 லட்சம் பணம் கொடுக்குறீங்க அப்படிங்கிறது தெரியும். அதை சொல்லல அவங்க, அது சொல்லல. அப்ப ஒட்டுமொத்த ஆசானுக்கு 1 லட்சம் ரூபா அப்படின்னு அந்த அடையாளமா கண்டுபிடிச்சு அந்த ஆசானுடைய வரமுறை என்ன, பாரம்பரியம் என்ன, சிலம்பத்துல வந்து யார் மாஸ்டர்ஸ், அவங்களுக்கு யார் ஆசானுகள் வாழையா வந்திருக்காங்களா அப்படின்னு கண்டுபிடிச்சு அவங்களுக்கு வந்து உதவித்தொகை கொடுத்தா சந்தோஷம், எங்க மரங்கள் சந்தோஷப்படுவாங்க. ஒட்டுமொத்தமா மூத்த ஆசானுக்கு 1 லட்சம் ரூபா, 100 ஆசானுக்கு அப்புறம் 100 ஆசான் யாரு? மூத்த ஆசான்னா எது அடிப்படையை வச்சு நீங்க எடுக்கிறீங்க மூத்த ஆசான்? அமைச்சர் கேட்கணும். 2வது இன்னொரு விஷயமும் நம்ம அரசாங்கம் பண்றாங்க. நாங்க ஒரு கோரிக்கை வச்சோம். அதாவது பல விளையாட்டுகள்லாம் இருக்குது. முதலமைச்சர் கோப்பைக்கான ஒரு விளையாட்டு செஞ்சு முதலமைச்சருக்கான ஒரு விளையாட்டு ஏற்பாடு பண்ணி அதுக்கு வந்து பிள்ளைங்களுக்கு வந்து ஊக்குவிக்கலாம் அப்படின்னு சில கோரிக்கை எல்லாம் வச்சோம். அதோட அடிப்படையில அதை வந்து நல்லா மனப்பூர்வமாக ஏத்துக்கிட்டு மகிழ்ச்சியோட அறிவிச்சிருக்காங்க அரசாங்கம். சரி, வரவேற்கிறோம். அந்த ஒரு வருஷமும் ஒவ்வொரு விளையாட்டை மாத்துறாங்க. அந்த விளையாட்டுல எப்படின்னாக்க முதலமைச்சர் கோப்பைக்கான விளையாட்டு போட்டுன்னு சொல்லி சிலம்பம் சேர்த்திருக்காங்க. சரி, முதல் வருஷம் சேர்க்கும் போது சிலம்பத்துல வந்து வரையறுக்கப்பட்ட விளையாட்டு இல்லாம கம்பல் ரிப்பன் சுத்தினாக்க பிரைஸ், நெருப்பு சுத்தினா பிரைஸ், தராசு தண்ணி சுத்தினா பிரைஸ் அப்படின்னு பல விளையாட்டு அறையப்படுத்தி பிரைஸ் தான் கொடுத்தாங்க. இப்ப வரக்கூடிய காலத்துக்கு இந்த ஆண்டு என்ன பண்ணிருக்காங்கன்னா ஒளி தொடுமுறை மட்டும் கொடுத்துருக்கோம். தொடுமுறை மட்டும் சண்டை, சிலம்ப தொடுமுறை மட்டும் சண்டை. இப்போ ஒவ்வொரு விளையாட்டுலையும் ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்லையும் ஒரு துறையிலையும் வந்து ஒரு அனுபவமான ஒரு தேர்வு நடக்கும். இப்போ படிப்புலையும் சரி எதுவும் சரி எக்ஸாமினேஷன் வைப்பாங்க. அது மாதிரி தேர்வு பண்ணி செலக்ஷன் பண்ணி இதுல யாரு சிறந்தவர்கள் அப்படின்னு ஒரு முடிவு பண்ணி போட்டிக்கு அழைச்சா எல்லா கலைஞர்களும் விளையாடக்கூடிய நுழைவுத் தேர்வு வேணும்ன்றீங்க? நுழைவுத் தேர்வு கண்டிப்பா வேணும். ஒட்டுமொத்தமா வந்து முதலமைச்சருக்கான போட்டி ஃபர்ஸ்ட் பிரைஸுக்கு 1 லட்சம், 2வது பிரைஸுக்கு 50,000 கொடுத்தோன்னே கிட்டத்தட்ட 10,000 பேர் 20,000 பதிவு பண்ணாங்க. ஆன்லைன்ல பதிவு பண்ணிடுறாங்க. பதிவு பண்ண பூராமே சிலம்ப ஆசானுங்களா?
பயிற்சி அது சிறந்த ஒரு ஆசான்கிட்ட பயிற்சி எடுத்து வந்தாங்களா அப்படிங்கிறது யாரு பாக்குறது? அரசாங்கம் பார்க்கும். இப்ப ஒட்டுமொத்தம் வந்தாங்க. இப்ப ரோட்ல போனவங்க என்ன பண்றான்? கம்பெனியாக ஒரு கம்பெனி வந்தது. ஒரு ஒரு நான் ஒரு சான்ஸ் பண்ணி சொல்லுவேன், அரை மணி நேரத்துல ஒரு வீரனை உருவாக்கிடுவேன் சண்டைக்கு. ஒரு 10-20 வருஷமா டாப் சீனியர் இப்ப என்ன ஆசை, நான் என்னையோட சண்டை செய்யறதுக்கு ஒரு அரை மணி நேரத்துல பயிற்சி எடுத்தாலும் என்ன சண்டை செய்ய அடிச்சு போயிடுவா, ஜெயிச்சிருவாரு. சரி, இப்ப அது மாதிரி ஆட்களா வந்து ரெடி ஆயிடுவாங்க. ஆனா நம்முடைய மூச்சான சிலம்ப விளையாட்டு கலையை ஆணித்தரம் வந்து போர் சிலம்பம் அலங்கார பிரிக்கப்பட்ட விளையாட்டை கத்துக்கிட்டு யாருமே வந்து சண்டைக்கு தயாராக முடியாது. அதுக்கு வருஷ கணக்காகும். சிறந்த ஆசனங்களுடைய பயிற்சி வேணும். அந்த சிறந்த ஆசனுடைய பயிற்சி இருந்தா தான் ஒரு ஆடு சிறந்த ஆசனா விளங்க முடியும். தன்னுடைய மன ஊக்கத்தோட, தன்னை பழக்க வழக்கத்தோட, ஊக்கத்தோட ஒரு மருத்துவராக ஆசானா பயணம் பண்றவங்க தான் சண்டைக்கு தயாராகும். ஒண்ணு பேச தெரியணும், சிலம்பத்தை பத்தி விளையாட தெரியும், சிலம்பத்தை பத்தி அப்புறம் தான் சண்டைங்கிறது அடுத்தது. சண்டைங்கிறது அடுத்தது. என்ன சொல்றீங்க? எதுவுமே முதல்ல அடிப்படை தெரியணும். அடிப்படை தெரியணும். விளையாட்டு இல்லாம இந்த போட்டி நடத்துறாங்க. இந்த போட்டி நடத்தும் போது இந்த போட்டியை அங்கீகரிச்சு நம்ம வந்து விளையாட்டு துறையில வந்து பணம் கொடுக்குறோம். இந்த விளையாட்டு மேம்பாட்டு ஆணையம் அங்கீகரிக்குது. இது எப்படி அங்கீகரிக்குது? இது ஒண்ணு. ரெண்டாவது பெரிய மோசமான ஒண்ணு இருக்கு. மன வருத்தத்தோட, ஏன் வருத்தம் மட்டும் ஒட்டுமொத்த கலைஞர்களும் உங்களுக்கு வந்து உங்களுக்கு ப்ரூவ் பண்ணாங்க. நீங்க வந்து நம்ம கையெழுத்து, நம்ம சொல்லுவோமே உலகம் பூரா நம்ம கையெழுத்து முகாம் நடத்தி, கையெழுத்து இயக்கம் நடத்தி நான் வாங்க தயாரா இருக்கேன். ஒரு 1 லட்சம் பேர் நான் வாங்கி கொடுத்து நான் ரெடியா இருக்கேன். அவளோட கோரிக்கை, மன ஆதங்கம் என்னன்னா, இந்த நடுவர்கள் வராங்களே, இந்த நடுவர்கள் யாரு? அரசு அங்கீகரிக்கப்பட்ட நடுவர்களா? தமிழ்நாடு விளையாட்டு மேம்பாட்டு ஆணையத்தால் அங்கீகரிக்கப்பட்ட நடுவர்களா? தமிழ்நாடு விளையாட்டு மேம்பாட்டு ஆணையத்தினுடைய அங்கீகரிக்கப்பட்டு அடையாள அட்டை வாங்கிட்டு அதோட வராங்களா? அந்த நடுவர்களுக்கு யாரு பயிற்சி கொடுத்தா? அந்த நடுவர் எந்த அடிப்படையில் நடுவர் பணி ஆட்ட வராங்க அப்படிங்கிறது இப்ப எங்க ஒட்டுமொத்த கலைஞருடைய கோரிக்கை. எத்தனை பேர் அதுல இருப்பாங்க நடுவர்கள் அப்படின்னா? எத்தனை பேர்? இப்ப நான் ஒரு ஆசான், எனக்கு தெரிஞ்ச அரசாங்கத்தில் நிறைய பேர் இருக்காங்க. இந்த போட்டியை நடத்தி கொடுத்துருங்க அப்படின்னு இடம் கொடுத்துருவாங்க. நான் என்ன பண்றேன்னா, எனக்கு தெரிஞ்ச ஆளுல மட்டும் கூட்டி வந்து போட்டி நடத்தி போடுறேன். அப்ப ஏழு என்ன பண்றோம்? ஒரு சிலவர் நல்லவன கட்சியோடு இருக்கான், எல்லாருமே காரம் மிளகா சாப்பிட்ற காரவாதி இருக்கான். ஒரு சில பேர் நமக்குள்ளே இருக்காருங்களே, நம்ம பிள்ளைய மட்டும் ஜெயிக்க வைக்கணும், ஜெயிக்க வச்சுட்டானா இல்ல பாதிக்கப்பட போறது யாரு? பிள்ளைங்க தான். இதுதான் எங்களோட கோரிக்கை. அரசாங்கம் எங்களை காக்குறது யாரு? அரசாங்கம். முதலமைச்சருக்கான போட்டி, கோப்பைக்கான போட்டினா முதலமைச்சர் வந்து இதில் கவனம் கொள்ளணும். இப்போ துணை முதலமைச்சர் இருக்காங்க, அவங்களும் அதில் கவனம் கொண்டு விளையாட்டு மேம்பாட்டு ஆணையம் வந்து அதுக்கு அங்கீகரித்து சிறந்த நடுவுகளை உருவாக்கணும். இன்னொரு ஒரு கோரிக்கை சொல்லலாம், பள்ளி விளையாட்டு போட்டி அப்படின்னு சொல்லுவோம். பள்ளி விளையாட்டு போட்டி எந்த அடிப்படையில் பள்ளி விளையாட்டு போட்டி? ஒவ்வொரு துறைக்கும் ஒவ்வொரு விளையாட்டுக்கும் ஒவ்வொரு பாடமுறைகள் இருக்கு. இந்த சிலம்பு விளையாட்டுக்கு எந்த பாடமுறைகள் இருக்கு? எந்த பாடமுறை வச்சு பள்ளி விளையாட்டு போட்டு அறிவிக்கிறீங்க? இப்போ ஓகே அறிவிச்சிட்டீங்க, பள்ளி விளையாட்டு போட்டு அறிவிச்சிட்டீங்க, எந்த அடிப்படையில் கூப்பிடுறீங்க? இன்னும் என்ன செய்யுங்க? எனக்கு தெரிஞ்ச விஷயங்கள் இருக்கும். நான் வந்து உடான் பசிக்கு செண்டிப்பு பெறலன்னு சொல்லுவேன், பெறலன்னு சொல்றேன். நடைமுறை வார்த்தை, வாரம்லாம் வாடுறது, வெட்டுனா வெட்டுறது, அறுப்புனா அறுக்கிறது, குத்துனா குத்துறது சொல்றோம். சில பேர் என்ன சொல்றாங்க, வெட்டு வந்து இதுக்கு பேர் வாரனுங்கிறாங்க. என்ன சொல்ல முடியும்? எங்க ஆசை சொல்லி கொடுத்தாருங்கிறாங்க. பெறலை, பிறண்டு படுகிறது பெறலை, இதை உடான்னு சொல்றாங்க. உடாங்கிற எந்த மொழி? இது மாதிரி ஒரு ஒற்றுமையே இல்லாம இருக்குது சில ஆசான்களுக்கு எங்களுக்குள்ளே. அதையும் நாங்க வந்து எங்களோட தவறு நாங்க சுட்டி காட்டுறோம். இதற்கான புத்தகம் எதுனா இருக்கா? சிலம்பம் அப்படின்றதுக்கான புத்தகம் ஏமாறாலும் எழுதுனதான் புத்தகங்கள். இதற்கு முன்னாடி நம்ம முன்னோர்கள் இது மாதிரி முன்னோர்கள் யாரும் எழுதி வைக்கல. நீதிபதியா அது ஏபிபிஆர் வந்து ஓய்வு பெற்றவர், அவர் சில விஷயங்கள் எழுதுறாரு. இவருக்கு முன்னாடி வந்து டேவிட் மேனுராஜன் ஒரு சிலம்ப தந்தை அப்படின்னா அவர் தான் நம்ம குறிப்பிடணும். அவர் மூலமா வந்து சிலம்ப பாடத்திட்டங்கள் சட்டத்திட்டம் உருவானது. அதப்புறம் எங்க ஆசானுடைய சந்தோஷ் அவர்கள் உருவாக்குனாரு. அவருடைய அடிப்படையில் நாங்களாம் வந்துருக்கோம். இதுதான் பாடத்திட்டங்கள், சட்டத்திட்டங்கள். இந்த சட்டத்திட்டங்கள் எல்லாருமே போட்டி வைக்கிறாங்க. இப்ப பெரிய ஒரு வேதனையான ஒரு விஷயம் சொல்லி இருந்ததுனால நான் வலியுறுத்த விரும்புறேன். முன்னாலாம் வந்து 100 பேர் வருவாங்க. 100 பேர் வரும்போது ஃபர்ஸ்ட், செகண்ட், தேர்டுன்னு போவாங்க. பாக்கி 97 பேர் கண்ணை காசிட்டு அழுது போவான், தாங்குவான், துக்கத்தை தாங்குவான், மன வருத்தப்படுவான். நாளைக்கு பெரிய ஒரு காலகட்டங்கள் வரும்போது, நாளைக்கு ஒரு தவிர்க்க முடியாத ஒரு காலகட்டம் இழப்பு வரும்போது அதை ஜீரணிக்கணும், மனதை தடப்படுத்திக்காத இழப்பை தோல்வியை சந்திச்சு போவோம். இப்ப 100 பேர் ஒரு போட்டியில கலந்துக்குவாங்க. 100 பேர் போட்டியில கலந்துக்கும் போது ஃபர்ஸ்ட், செகண்ட், தேர்டு அதான் இருப்பாங்க. இது எப்படின்னா, ஜெயிக்கிறவன் சந்தோஷமா போவான், தோக்குறவன் மன உளைச்சலோட கொஞ்சம் மனதை வந்து பக்குவப்படுத்திட்டு, ஏன்னா நமக்கு வாழ்க்கையில நல்லது கெட்டது எல்லாம் நடக்கும், அதை தாங்கக்கூடிய மன பக்குவம் வேணுதான் தோல்விங்கிற ஒண்ணு வச்சாங்க.
அதை தோல்வி வைப்பான், சீனி வைப்பான், கொஞ்சம் அழுவான், போவான், அப்புறம் சரி ஆகிடுவான். இப்போ அப்படி இல்லை. போட்டி நடத்துகிறவங்க எல்லாருக்குமே ப்ரைஸ். வாரவங்க எல்லாருக்குமே ஃபஸ்ட்டு, செகண்டு, தேர்டு 2 பேர், 4 பேரும் ஒரு போட்டி அப்படிங்கிற காலகட்டத்தில் இப்போ நடந்துக்கிட்டு இருக்கு. அப்போ எப்படி நாங்கள் வந்து விளையாட்டை வந்து நாங்கள் வந்து உருவாக்குறது, இப்போ எங்கள் கலைஞர்களுக்கு பண்ணுற வேலை. இப்போ கலைஞர் பெட்ரோல் என்ன பண்ணுறாங்க, இந்த போட்டி ஜெயிச்சுறாங்க. இப்போ அரசு போட்டி நடத்தும் போது தோற்று போயிடுறாங்க, அங்கே நடுவில் வச்சு தோற்று போயிடுறாங்க. அது சிறந்த நடுவில் இருக்காங்களா, அப்புறம் பேசுவோம். அப்போ தோற்று போகும்போது அங்கே என் பிள்ளை ஃபஸ்ட்டு வந்தான், இங்கே தோற்று போயிட்டான், அப்போ எனக்கு சண்டை நடக்குது. அது வந்து உங்கள் தொலைக்காட்சியில் வந்து பயங்கரம் போயிட்டு இருக்குது. ஒரு பிள்ளை கூட இப்போ வந்து சூசைட் பண்ணிக்க திருச்சியில் வந்து ஏற்ப பண்ணி சூசைட் பண்ணிக்கிறதுக்கு முயற்சி பண்ணி எங்களுக்கு தீர்ப்பு சரியாக வழங்கலை அப்படின்னு சொல்லி சூசைட் பண்ணிக்க போயிட்டு. இப்போ சிலம்பத்தில் எவ்வளோ அகல வேலை வருது பாருங்க. ஒரு பையன் வந்து ஜெயிச்ச பையன் சரியான போட்டி நடக்கல அப்படின்னு சட்டையில் கிழிச்சு போட்டு போகிறான். அது சரியான போட்டி நடக்கலை, அவன் மன ஆதங்கள். இப்போ அவன் கண்ணுக்கு சரியாக நடக்கலை. இது மாதிரி இந்த சூசைட் பண்ணிக்க போகிற பிள்ளைங்க, இப்போ சர்டிஃபிகேட் கிழிச்சு போட்டு போகிறவர், இப்போ இவங்களுடைய மனநிலை சந்தோஷப்படுத்துறது எப்படி? ரெண்டாவது, நான் வந்து ஒரு சிலம்ப கலைஞர், என் தாய் வந்து சிலம்ப ஆர்வமாளர். இப்போ எங்கள் குடும்பம் சிலம்பம் வந்து பேர் உள்ள குடும்பம். எங்கள் அம்மா கம்பு, எங்கள் அப்பா கம்பு சுற்றுவாங்க, எங்கள் தாத்தா மாமா கம்பு சுற்றுவாங்க. இப்போ ஆர்வம் என்ன சிலம்பம் எங்கள் அம்மா வந்து அந்த பேர் சிலம்பாயங்கிறா பேரில் கொண்டு விட்டாங்களான்னு தெரில. இப்போ எங்கள் அம்மா விளையாட முடியாது, எங்கள் அப்பா விளையாட முடியாது. அதனால் என்னையை வந்து கற்றுக்க விட்டாங்க. நான் சரி என்னோட ஆர்வத்தில் எங்கள் ஆசான் வந்து ஒரு சட்டத்தில் வகுத்தவர் அப்படிங்கிறத போட்டியில் இறங்கணும். போட்டியில் இறங்கும் போது அந்த போட்டியை பார்க்கறதுக்கு என் தாய் வரணும். என் நண்பனுக்கு வந்து பார்த்துட்டு போட்டியை பார்த்து கை தட்டணும். இதுதான் சிறந்த போட்டி. இதுக்கு பேர் விளையாட்டு. இந்த விளையாட்டை பார்க்கறதுக்கு நம்ம அமைப்புகள் இப்போ உள்ள ஒரு சில அமைப்புகள் வந்து உள்ள அனுமதி கிடையாது. பெற்றோர்களே வர்றதில்லை. சரி அப்படிள்ள வந்து உடனே அடையாளப்படட்டும் அப்படின்னு போட்டோ கிட்ட வீடியோ எடுத்தா வீடியோவும் எடுக்கிறது இல்லை. இது அரசாங்கம் ஏன் பார்த்துக்கிட்டு இருக்கு? பத்திரிகைலாம் வருதில்ல. இது உடனே போட்டேன். இப்போ சரியான பொட்டல்ல பிள்ளைகளுக்கு போட்டி வச்சு பெண்கள் பிள்ளைங்க நிறைய வருது. இப்போ முன்னாடி ஒரு சில பிள்ளைங்க எங்கள் அமைப்பில் உள்ள பிள்ளைங்க தான் நாங்கள் வந்து அது பொம்பளை பிள்ளைகள் விளையாட விடுவோம். இப்போ பார்த்தா நிறைய பிள்ளைங்கள் பொம்பளை பிள்ளைங்களே லட்சக்கணக்கில் போட்டி தனியாக வைக்கலாம். ஒரு பாத்ரூம் போட வழி இல்லை. இது எல்லாமே சொல்கிறாங்க, பேட்டியில் சொல்கிறாங்க. பெற்றோர்கள் முறையிடுறாங்க. நான் காலைல வந்துட்டோம், உட்காந்துருக்குறோம், இப்போ எங்களுக்கு வந்து சரியான ஒரு அங்கீகாரம் கிடைக்கல, யாராவது நடுவு பண்ணுறாங்க, கேட்டாங்க நீங்கள் வெளில போங்க உங்கள் பிள்ளை மார்க் குறைச்சிருவோங்கிறாங்க. அது எந்த சட்டங்கள், எந்த விதிமுறையில் பேசுகிறாங்க? இப்போ இதெல்லாம் அரசாங்கம் பார்த்துக்கிட்டு இருக்கு. இப்போ இதெல்லாம் பார்க்கறது அரசாங்கம் தான். நான் வந்து ஒட்டுமொத்தமாக வந்து நடுவர்களை அரசு நடத்தக்கூடிய போட்டியா? அரசு நடத்தக்கூடிய போட்டி. இப்போ முதலமைச்சர் கோப்பைக்கான போட்டி, முதலமைச்சர் கோப்பைக்கு, பள்ளி விளையாட்டு நடத்துகிற போட்டிகள், இது மட்டும் இதெல்லாம் பார்த்துட்டு என்ன பண்ணிட்டாங்கன்னா அவங்க ஒரே ஒரு காரியம் பண்ணிட்டாங்க. அரசாங்கம் விளையாட்டு மேம்பாட்டான ஒரு காரியம் பண்ணிட்டாங்க, நல்ல காரியம் பண்ணியிருக்காங்க. என்னன்னா உங்களுக்கு சிலம்பத்துக்கு வந்து அங்கீகாரம் இல்லை அப்படின்னு நிப்பாட்டாங்க. இது எப்படி சரியா இருக்கும்? இது தீர்வு இல்லைல்ல. நீங்களே ஒற்றுமையா வாங்க அப்படின்னு விட்டாங்க. நாங்களாம் ஒற்றுமையா இருக்குமே, ஒற்றுமையா இருக்கோம். இந்த ஒற்றுமையை வந்து உலகத்துக்கு காட்டுறதே அரசாங்கம். இவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா நீங்க ஒற்றுமை வாங்கினா அரசாங்கத்துல வந்து அங்கீகாரத்தை ரத்து பண்ணிட்டாங்க. இப்ப எங்க சிலம்ப அமைப்புக்கு அங்கீகாரம் இல்லை. இப்போ வந்து நாங்க பெரிய ஆளா நீங்க பெரிய ஆளா நாங்க எங்களுக்குள்ளே இருக்கிறோம். இப்போ நாங்க ஒட்டுமொத்தமா வந்து தமிழ்நாடு சிலம்ப விளையாட்டு சங்கங்களின் ஆசான்களின் சங்கங்களின் கூட்டமைப்புன்னு ஒரு அமைப்பு ஏற்பாடு பண்ணியிருக்கோம். அது மூலியமா எல்லா ஆசானும் சேர்த்து அரசாங்கத்துக்கு ஒரு முறையிடுறோம். ஒட்டுமொத்த சிலம்ப ஆசானும் ஒற்றுமையா தான் இருக்கிறோம். நாங்களாம் ரெடி, உங்களுடைய ஆணைக்கு நாங்கள் இடங்க ரெடி, எங்களுக்கு ஒரு அங்கீகாரத்தை கொடுங்க, இதுக்கு ஒரு வாரியம் அமைங்க. இப்போ எங்க மாதிரி ஆளுங்களுக்கு வந்து ஒரு பயிற்சி கூட ரெடியா இருக்கும். இல்லை இதுக்கு வந்து தலைமை நாங்கள் சில விஷயத்துக்குலாம் வந்து ஒட்டுமொத்தமாக சில இது அந்த குறிப்பிட தான் வேணும். மறைமுகமாக வந்து நம்ம குறிப்பிட தப்பாக நினச்சிக்க வேண்டாம். ஒரு சில எதாக எடுத்தாலும் அரசாங்கம் வந்து ஒருக்கு வந்து ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸரோ இந்த ஓய்வு பெற்ற நீதிபதியோ அதுக்கு வந்து அதை வந்து ஆணையை வந்து வழிநடத்த அதை கண்காணிக்க ஒருத்தர் நியமிக்கிறாங்க, வழக்க விசாரிக்கிறாங்க, போடுறாங்க. அது மாதிரி எங்களோட அமைப்புக்கு ஒரு ஓய்வு பெற்ற ஐஏஎஸ் அதிகாரியோ ஓய்வு பெற்ற நீதிபதியோ போட்டு எங்களை வந்து பண்ணலாம். ரெண்டாவது நாங்கள் வந்து இது நாங்கள் ரெடியாக இருக்கிறோம். இப்போ ஒட்டுமொத்தமாக வந்து ஒரு தலைவர் ஒட்டுமொத்த உலக மாவட்ட அளவில் எடுக்கும்போது பொதுவாக பேசுவோமே. இப்போ வந்து நாட்டுடைய நம்முடைய மரியாதைக்குரிய பிரதமர், தமிழக முதலமைச்சர் அவங்களாம் இருக்கும்போது அவங்களுக்கு ஒட்டுமொத்த மக்களும் ஓட்டுரிமை கொடுத்து ஓட்டு போட்டு அவங்கள நம்ம நியமிக்கிறாங்க. அவங்களும் நல்லவங்களா கெட்டவங்களாம் தெரியாது. ஒட்டுமொத்தமாக முதலமைச்சராக வந்துட்டாவோ ஒட்டுமொத்த நம்ம நாட்டுடைய பிரதமர் வந்து நம்ம வணங்கி நம்ம விட்டு கொடுக்க மாட்டோம். நம்மள கருத்து வேறுபாடு இருக்கலாம், ஆனால் அடுத்த நாட்டில் போய் நம்ம பிரதமரை விட்டு கொடுக்க மாட்டோம், நம்ம முதலமைச்சர் விட்டு கொடுக்க மாட்டோம். ஏன்னா உணர்வு நம்ம நாட்டோடைய முதலமைச்சர் நம்ம நாட்டோட பிரதமர்னு விட்டு கொடுக்க மாட்டோம். நமக்குள்ள கருத்து வேறுபாடு இருக்கலாம், அது ஒரு குடும்பத்தில் இருக்காதா, அது மாதிரி பகிர்ந்துக்குவோம். ஆனால் ஒட்டுமொத்த கலைஞர்களை ஒன்று சேர்க்கிறோம்னா அரசாங்கம். இப்போ உதாரணம் சொல்றேனே, இப்போ நடிகர் சங்கம் எடுத்துக்கோங்க.
நடிகர் சங்கத்தில் யாரெல்லாம் தலைவர் வராங்க, செயலாளர் வராங்க. ஒட்டுமொத்த கலைஞர்களும் சென்னையிலேருந்து கன்னியாகுமரி வரையும் அந்த உறுப்பினர் கார்டு வாங்கி உறுப்பினர் கையெழுத்து போட்டு இது ஓட்டு போட்டு நடிகர் சங்க தலைவராக எடுக்கிறாங்க. உதாரணம் சொல்றேன். அது மாதிரி ஒட்டுமொத்த அரசாங்கத்தில் பதிவு பண்ண சிலம்ப அமைப்புகளை கூப்பிட்டு அதோட அவங்க பன்னாட்டியோட ஒட்டுமொத்த எங்க மாதிரி அமைப்புகள் கூட போய் வச்சிருப்போம். இந்த மாதிரி ஆசாங்களை கூப்பிட்டு ஒட்டுமொத்த சிலம்பாசனம் அதை பதிவு பண்ண சர்டிஃபிகேட்டோட அவங்கள வரவழைச்சு அவங்களுக்கு ஓட்டு உரிமை கொடுத்து ஓட்டு போட்டு ஒரு தலைவரோ ஒரு செயலாளரோ ஒட்டுமொத்த தமிழ்நாடு ஒரு தமிழக சிலம்ப அமைப்புக்கு ஒரு ஆளை உருவாக்கி கொடுத்தா நாங்களாம் மனப்பூர்வமாக அதை ஏற்றுக்க தயாராக இருக்கோம். நீங்கள் வந்து ஒரு தலைவர், நீங்கள் அவரை போய் பாருங்க, ஒரு செயலாளர் பண்ணா அவங்க வந்து நம்ம சொன்ன மாதிரி எனக்கு வேண்டிய தலைவர் பொறுப்பாளர் வச்சுக்குவேன். அது சாத்தியப்படாது. அரசாங்கம் இதில் வந்து முறையிட்டு இதில் கவனம் செலுத்தினாதான் எங்கள் மாதிரி சிலம்ப கலைஞர்களை காப்பாற்ற முடியும். இல்லைனா இந்த சிலம்ப அமைப்பு வந்து சிலம்பத்தை மீட்டெடுப்போம், சிலம்பத்தை மீட்டெடுக்கிறது ஒன்று அடிமைப்பட்டு கிடக்கல, யாருக்கும் நமக்குள்ள அடிமைப்பட்டு கிடக்கு, ஒற்றுமையில் அடிமைப்பட்டு கிடக்கு. இதை வந்து அரசாங்கம் வந்து வந்து கொஞ்சம் கவனம் செலுத்தினாங்கன்னா எங்க மாதிரி சிலம்பாசனம் வந்து கொஞ்சம் மகிழ்ச்சி அடையும். வரக்கூடிய காலத்து சிலம்பம் வந்து புகழ் அடையும். அடிக்கடி சொல்ற மாதிரி சிலம்பத்தான் நமக்கு பெருமை, நம்மால் சிலம்பத்துக்கு பெருமை. நம்ம உலக அளவில் ஒலிம்பிக்கில் போகணும்னா ஒலிம்பிக்கில் எப்படி கொண்டு போக முடியும்? சாதாரணமாக மாவட்டமே பார்க்க முடியல, மாவட்டத்தில் உள்ள பெற்றோர்களை மகிழ்ச்சிக்க முடியல. பெற்றோர்களை முதல்ல மகிழ்விக்கணும். மாணவர்கள் வேட்டை பார்த்து பெற்றோர்கள் சந்தோஷப்படணும். பெற்றோர்களுக்கு மரியாதை இல்லை, மாணவர்களுக்கும் மரியாதை இல்லை, வடைநேரத்தில் நடுவர்களுக்கும் மரியாதை இல்லை. நடுவர்கள் எங்களை கூட்டி வந்து வச்சிருக்காங்க. அப்படின்னா ஒரு நடுவர்னா ஒரு பார்க்குறோம், டிவிலாம் பார்க்குறோம், ஒரு நடுவர்னா வந்து எப்படி மெச்சூரிட்டி பண்ணுறாங்க, எவ்வளோ அணுகுப்படுத்துறாங்க, நடுவர் எப்படி நிற்கிறாங்க, என்னமோ கொடி, அதாவது ட்ரெயினுக்கு கொடி காட்டுவாங்களே அந்த காணொலியில் வெளியிடுறேன். நான் வந்து சில விஷயங்களாம் நான் ஒரு சிலம்ப கலைஞர். இப்போ என்னுடைய அடிப்படையில் வந்த சில ஆசானுங்கள் மாணவர்கள் ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான மாணவர்கள் உருவாக்கியிருக்கலாம். இப்போ இவங்க நானே குறை சொல்லக்கூடாது. இப்போ அவங்க அங்கனக்குள்ள ஒரு வாய்ப்பு கிடைக்குதுன்னு போய் உட்காந்துக்கிட்டு அவங்க பாடு கொடி காட்டுற மாதிரி காட்டி போகிறாங்க. ஒரு நிமிஷம் விளையாட்டு, ஒரு நிமிஷத்துக்கு தொடுமுறை வந்து 80 பாயிண்ட் எடுக்கிறாங்க. தொடுமுறை ஒரு 60 செகண்ட். அந்த எப்படி 80 பாயிண்ட் எடுக்கிறாங்க? இதை எப்படி அரசாங்கம் பார்க்குது? எப்படி தீர்ப்பு கொடுக்குறாங்க? எடுக்க முடியுமா? எடுக்க முடியாது. எடுக்க முடியாது. எடுக்க முடியாது. எடுக்க முடியாது. நானும் பேச வளர்ந்துருக்கிறேன். எவ்வளவு எடுக்க முடியும்? அப்ப ஒரு சர்வசாரமா 5 நிமிஷத்துக்கு 4 பாயிண்ட் 5 பாயிண்ட் எடுக்கிறது ரொம்ப கஷ்டம், ரொம்ப கஷ்டம். எங்கே போத என்பதுன்னா அது எப்படி தீர்ப்பு வழங்குறாங்க? இது ஒட்டுமொத்த என்னோட குரல் கிடையாது, ஒட்டுமொத்த சிலம்ப கலைஞரோட குரல். இது நடுவதா இருக்கக்கூடியவங்களுக்கு தெரியும் தானே? தெரியும். அவங்க விளையாண்டுருக்காங்க. அவங்களை கேட்டு எப்படி அதை கண்காணிக்கிறது யார்? அது தீர்ப்பு பண்றது யார்? இது முறைகேடு இல்ல, தவறு இல்லை இது. அதனாலதான் பெற்றோர்களுக்கு பண்றாங்க, பிள்ளை சூசை பண்ணி போயிட்டு இருக்கு. சில பேர் வந்து அதை மதிக்க மாட்டாங்க. 1-2 முன்ன பின்ன இருந்தா பரவாயில்ல, பட் நீங்க சொல்ற அளவுக்கு 80ன்றது 70 எப்படி? அது என்ன தவறுன்றது ஓப்பனா தெரியுது இல்ல? தவறுன்னு தெரியுது இல்ல, தவறு தெரியுது. ஏன் குறை சொல்றாங்க? இப்போ நானும் விளையாண்டுருக்கேன். விளையாடும் போது நிறைய ஆசைகளை இருந்தால் பார்த்து மகிழ்ச்சிருவாங்க. 5 கோட் நடக்கும். 5 கோட் நடக்கும்போது நான் விளையாடும் போது 4 கோட்டை நிப்பாட்டிடுவாங்க. என் கோட்டை வந்து வேடிக்கை பார்ப்பாங்க. அவ்வளோ பொறுமையா அழகா அந்த நெல் ஸ்டைல இருந்து விளையாடுவான். அவ்வளோ கலைஞர்களும் என்னைக்காட்டி பெரிய கடவுள் ஆசாங்க, அவங்களும் அதை வேடிக்கை பார்ப்பாங்க. மன மகிழ்ச்சியோட வருவான். ஜெயிச்சா ஓகேமா, தோத்து போனா ஆயின்னு வருவான். அது மாதிரி சந்தோஷம் வருவான். இப்போ பார்த்தா திட்டிக்கு தான் வராங்க. தோத்த வந்து பரவாயில்ல ஓகே அப்படி வரணும். இப்போ திட்டிட்டு வராங்க. பெற்றோர்கள் உள்ள நுழைகிறாங்க. பெற்றோர்கள் உள்ள நுழையும் போது இவன் சரியில்லை அப்படின்னு நடுவர் திட்டுறாங்க. அப்ப இதெல்லாம் யாரு இதுக்கு யார் பொறுப்பேற்கிறது? நான் நடுவரை குறை சொல்லல, நடுவர்களை கூப்பிடுறீங்களே எந்த அடிப்படையில் கூப்பிடுறீங்க? அரசாங்கத்தோட ஐடி கார்டு வச்சிருக்காங்களா? இதை விளையாட்டு மேம்பாட்டாங்கன்னா அங்கீகாரம் பண்ணியிருக்கா? நடுவர்னு அங்கீகாரம் பண்ணிருக்காங்களா? நான் எனக்கு வேண்டிய ஆளை கூட்டு நடுவர் பண்ணா அரசாங்கம் எடுத்துக்கலாமா? இப்போ இன்னொரு பிள்ளைங்க இன்னொரு ஐடியா பண்றாங்க. இப்போ என்ன பண்றாங்கன்னா, நடுவரா வரணுங்கிறதுக்காண்டி இப்போ போய் வந்து இந்த பிடி படிச்சுட்டு வராங்க. அப்பதான் அரசாங்கம் சேர்த்துக்கும்னு உடனே 1 இயர்ல படிச்சிடலாம். எல்லாருமே அந்த நடுவர் கார்டை வாங்கி வச்சுக்கிறாங்க. அது அந்த படிச்சோம்னு சொல்லி நாங்களாம் அபிஷியல் ஆயிட்டு அப்படிங்கிற கார்டை வாங்கி வச்சுட்டு நாங்கள் பண்ணலாங்கிறாங்க. சரி, ஒய்எம்சியில் படிச்சுட்டு வரீங்க, ஒய்எம்சி சிலம்ப விளையாட்டுக்கு ஒரு பாடத்திட்டம் இருக்கா? பேசிக்கே இல்லையே உங்கள்கிட்ட, பாடத்திட்டமே இல்ல. படிச்சுட்டு வரீங்க, பிடியா வரீங்க, எதை படிக்கிறாங்க? பிள்ளைங்க ஊக்கப்படுத்துறீங்க, மன மகிழ்ச்சி. நான் எனக்கு கடவுள் மாதிரி சொல்லி கொடுத்த பிடி மாஸ்டர் இருக்காங்க. இல்ல அந்த படிப்புல என்ன சொல்லி கொடுக்குறாங்க மாஸ்டர்? அவங்களதான் கேட்கணும். அவங்க பாருங்க, ரொம்ப மன வேதனை. அதாவது வாய் சிரிக்குது, உள்ள அழுகுது, பெரிய வேதனை. அதாவது நம்ம காலத்துல எப்படின்னா, வரக்கூடிய இனிமே வர காலத்துல என்ன பண்ண போறாங்க?
இப்போ நான் எங்கள் மாதிரி ஆசான்கள் அதை ஒழுங்குபடுத்த முடியலை அப்படின்னா வரக்கூடிய ஜெனரேஷனில் வரக்கூடிய இதில் இப்போ நாங்களாம் பாரம்பரியமாக வந்த ஆளுங்க பல ஆசான்களை பார்த்துருக்கோம். இப்போ மூத்தா சட்டத்திட்டம் தமிழ்நாடு இதில் சட்டத்திட்டங்களை வகுத்த ஒரு ஆசானுடைய மாணவராக இருக்கேன். அப்படி இருக்கும்போது எங்களுக்கே அந்த இது இல்லைன்னா மற்ற என்ன பண்ண முடியும்? சட்டத்திட்டங்கள் ஓகே. இப்போ எப்படின்னா சிலம்ப போட்டி நடந்தால் போதும். 37வது தேசிய போட்டி, 60வது தேசிய போட்டி, தேசிய போட்டி எப்படி நடக்கும்? முதல்ல வந்து நமக்குள்ள ஒரு போட்டி நடத்துவாங்க, ஜோனல் நடத்துவாங்க, மாவட்டம் நடத்துவாங்க, மாநிலம் நடத்துவாங்க, தேசியம் நடத்துவாங்க, தேசிய போட்டி வந்து சர்வதேசம் நடத்துவாங்க. இப்போ உங்க மேலேயும் கொஞ்சம் தவறுலாம் இருக்கு, வருத்தப்படுதாங்க. பத்திரிகைக்காரங்க அங்கேயிருந்து வாரீங்க, வந்தோடனே வேர்ல்டு ஃபர்ஸ்ட் அப்படின்னு சொல்லி டிவியில் காமிச்சிடுறீங்க. அவன் வேர்ல்டு ஃபர்ஸ்ட் போய் காமிச்சிடறான் எல்லாருக்கிட்டையும். இது நீங்களும் எங்களை அடையாளப்படுத்தணும்னு தப்பா நினச்சிக்காதீங்க. அது மாதிரி பண்ணிடுறாங்க எல்லாருமே. அப்போ எல்லாரும் வேர்ல்டு ஃபர்ஸ்ட் அப்படிங்கிறாங்க. எந்த வேர்ல்டு ஃபர்ஸ்ட்? என்ன வேர்ல்டு ஃபர்ஸ்ட்? வேர்ல்டு ஃபர்ஸ்ட் யார் நடத்தினா? ஒவ்வொரு விளையாட்டுக்கு இப்போ கராட்டே கும்ஃபுலாம் ஒவ்வொரு நாட்டுக்கு ஒரு ஊர் அடையாளப்படுத்துறாங்க. ஜப்பானுங்கிறான், ஆங்காங்கிறான், தாய்லாந்து அப்படி சொல்றாங்கன்னு சொல்லி. இப்போ நம்ம நாடு தமிழ்நாடு, நம்ம தமிழ்நாட்டில் பூர்வமான மண் சார்பு மரபான விளையாட்டு நம்ம விளையாட்டு. இந்த விளையாட்டு யார் அங்கீகாரம் பண்ணுறது? இப்போ வெளியூர் நடத்துறாங்கன்னா சிறப்பாக நடத்துகிறாங்க போட்டிகள். ரொம்ப அற்புதமாக ஸ்டேஜ்லாம் அப்படிலாம் கண்கொள்ளா காட்சி, அவ்வளோ அழகு. எந்த சட்டத்தில் நடத்துகிறாங்க? இங்கே சட்டத்தில் வகுத்தவங்களை கூப்பிட்டு நடத்துகிறாங்களா? யாரையும் கூப்பிட்றாங்களா? தமிழ்நாடு தானே கூப்பிட்றாங்க. இதே விளையாட்டு வெளியூரில் வந்து அங்கீகாரம் பண்ணி சட்டத்தில் வகுத்து அதுக்கு சீரோட கொடுத்துட்டாங்கன்னா நம்ம நாடு ஆளுங்க ஏன்னு சொல்லிக்கிட்டு அதை சேர்ந்து அதை கற்றுக்கிட்டு எல்லாம் பண்ணுவாங்க. இப்போ மலேசியாவிலேருந்து சில ஆட்கள் நான் பயிற்சி கொடுக்க போயிருக்கேன். 93 நான் போய் சட்டத்திட்ட வழக்கு போயிருக்கேன். அங்கே எவ்வளோ ஆள் எல்லாம் கப்பல் சுற்றுவாங்க, சிலம்பம் சுற்றுவாங்க. சிலம்பத்துடைய சட்ட விதிமுறைகளை வந்து நம்ம தமிழ்நாடு சிலம்பாட்ட கழகம்னு முன்னாள் தலைவர் பி.கே. முத்துராமலிங்கம் ஐயா, மரியாதைக்குரிய அம்மனுல்லா, என்னுடைய ஆசான் கழுமணி சந்திரசேகர் அவர்களுடைய வாழ்த்துக்களோடு, டேவிட் முருகோட ஆசையோடு அங்கே உள்ள நம்ம தமிழருக்கு சிலம்பத்துக்கு பாடத்திட்டங்களை வந்து சிலம்பத்தோடைய போட்டிக்கான விதிமுறைகள் சட்டத்தில் வகுக்க போயிட்டு இருக்கோம். மலேசியா போயிட்டு வந்திருக்கேன். இப்போ அவங்க என்ன பண்றாங்கன்னா அங்கேருந்து வந்து இங்கே சட்டத்திட்டங்கள் நம்ம ஆளுங்க சொல்லி கொடுக்குறாங்க. இப்போ நம்ம ஆளுங்க அதை கற்றுக்கிறதுக்கு போறாங்க. அது எதுக்கு என்ன சொல்றோம்? விளையாட்டு ஒரு மோகம். இப்போ அங்கேருந்து வாராங்கல்ல, இங்கே மூத்தாச சட்டத்திட்ட வகுத்தவங்க இருக்காங்கல்ல, இவங்கெல்லாம் கூப்பிட்டு இது மாதிரி நம்ம வந்து ஒரு பயிற்சி முகம், நடுவுக்கான பயிற்சி முகம் வச்சுருக்கோம். இந்த பயிற்சி முகாம் வந்து நம்மளால் சிறந்து சிறப்பாக செய்யணும், நம்ம உலகம் கொண்டு போகணும். நம்ம தமிழ்நாடு மட்டும் இருந்தால் பத்தாது, நம்ம இந்தியாவே பார்க்கல. இப்போ இந்தியாவை நம்ம தமிழ்நாடு தான் பார்க்க தெரியாது, நம்ம சொல்லிக்கலாம் சர்வதேசம் தேசியம் சொல்லிக்கலாம். எங்கே டெல்லி எங்கே நடத்துகிறாங்க, யாராவது ஒரு அம்மாவும் இங்கேருந்து பிழைக்க போனாங்க, கம்பி சுற்றுவாங்க, அவனை அங்கே அமைச்சிக்கிறது தேசிய பார்த்தா அவனை சர்டிஃபிகேட் ஒரு வீட்டை அட்ரஸ் போட்டு நம்ம எல்லாம் வச்சுக்கிட்டு நம்ம கூட வந்து ஒரு தேசிய அமைப்பு சொல்லிக்கிட்டு இருக்கோம். தேசியத்தை எப்படி கொண்டு போகிறது? இது எல்லாமே எங்களுடைய கடவுள் தந்தை எல்லாமே அரசாங்கம் தான். இதை கொஞ்சம் செவிசாச்சு நம்ம தமிழ் உணர்வோடு பேச விட்டுட்டு கொஞ்சம் அந்த சிலம்ப விளையாட்டு கலைக்கு கொஞ்சம் கவனம் செலுத்தினானா ஒட்டுமொத்த சிலம்ப கலைஞர்களும் மன மகிழ்ச்சி அடைவாங்க. ஒரு ஆள் 2 ஆள் நம்ம ஆட்கள் லட்சக்கணக்கான பேர் இருக்காங்க. இப்போ லட்சக்கணக்கான பேர்கள் வந்து மாணவர்கள் மட்டும் இல்லை, இதுக்கு வந்து ஆர்வம் உள்ள பெற்றோர்கள் இருக்காங்க. இந்த பெற்றோர்கள் மன மகிழ்ச்சி எப்படி உண்டாக்குறது? மன வேதனையோட போறாங்க. 2வது அரசாங்கத்துக்கு நான் வந்து ஒரு கோரிக்கை வைக்கிறேன். தயவுசெய்து எங்களை காப்பாற்றுங்கிற முறையில் எங்களை மன உளைச்சல், எங்கள் ஆசானோட மன உளைச்சலை உண்டாக்காதீங்க, எங்களுக்கு நல்லது செய்யுங்க. 2வது போட்டி செய்யறதுனா சிலம்பத்தில் வரையறுக்கப்பட்ட விளையாட்டு ஒத்த கம்பு, ரெட்ட கம்பு, வாள், வேலு, சுருவாள், மான் கொம்பு, தொடுமுறை போட்டி. இதில் ஏதாச்சும் 2ல் கலந்துக்கலாம் அப்படின்னு மாணவர்களை கூப்பிடுங்க. மாணவர்கள் வந்து போட்டியில் கலந்துக்குவாங்க. சிறந்த நடுவில் கண்டுபிடிங்க. சிறந்த வந்து கண்டுபிடிக்கிறது எப்படின்னு நீங்களே வந்து இப்போ நம்ம என் மாதிரி ஆசாங்க இருக்காங்க, ஒட்டுமொத்த ஆசனங்களை அடையாளப்படுத்துவாங்க. இல்லை நாங்களே உங்களுக்கு உதவி பண்ணுறோம். இப்போ ஒட்டுமொத்த ஆசனம் கூப்பிடுவோம். அதில் சிறந்த ஆசானுக்கு பயிற்சி கொடுக்க படித்தவர்களை வச்சு பார்க்க சொல்லுங்க. பார்த்துட்டு அவங்க மூலியமா பயிற்சி கொடுங்க. இப்போ நீங்க சொல்ற மாதிரி பிடி மாஸ்டர் வராங்களா, அவங்களுக்கு சிலம்பத்துக்கு பயிற்சி கொடுங்க. அவங்களே நடுவராக நீங்களே அங்கீகரிங்க. அவங்களுக்கு ஒரு அடையாள அட்டை கொடுங்க, உடுப்பு கொடுங்க. அவங்க நடுவுக்கு போட்டிய நீதிபதியா நியமிங்க. நாங்கள் அதை வரையறுக்கிறோம். சங்கங்கிற பொருள் தனிப்பட்ட முறையில் யாரும் சங்கம் கிடையாது. ஒட்டுமொத்த சிலம்ப கலைகளும் ஓட்டு போட்டாதான் ஒரு சங்கம். ஒட்டுமொத்தமாக ஓட்டு போட்ட நிர்வாகிகளை கண்டுபிடிச்சு அவங்களுக்கு அங்கீகாரத்தை கொடுங்க. அதுக்கு நாங்கள் துணை இருக்கோம். நீங்கள் வந்து எவ்வளோ பேரே கூட்டத்தை சேர்க்குறீங்க அரசாங்கம். இப்போ ஒட்டுமொத்த கலைஞர்கள் வாங்கணும் ஒரு அறிக்கை விடுங்க. ஒட்டுமொத்த கலைஞரும் வருவாங்க. வரும்போது நான் சொன்ன மாதிரி ஓய்வு பெற்ற நீதிபதியை, நீதி அரசரை வச்சு, ஐஓ ஆஃபீஸரை வச்சு அதுக்கு ஒரு வாரியம் மாதிரி அமைச்சு அவங்களை தேர்வு பண்ணி ஓட்டு உரிமை கொடுங்க. அந்த ஓட்டு உரிமை கொண்டா சர்வீஸ் அடிப்படையில் ஒரு 3 வருஷமோ 4 வருஷமோ சிரம பயிற்சிகள் நடத்தி இருக்கணும். அவங்களுக்கு ஓட்டு உரிமை கொடுத்து ஓட்டு போட சொல்லுங்க. அவங்களுக்கு சங்கத்துடைய ஓட்டு போறவங்கள தலைவராட்சி எல்லாம் கொண்டு வாங்க. ஒட்டுமொத்த கலைகளும் மனப்பூர்வமாக ஏற்றுக்குவோம்.
இன்னைக்கு அரசாங்கம் தான் அதை பண்ணணும். இப்போ நாங்கள் பண்ண முடியாது. எங்களுக்குள்ள பண்ண நீ ஒற்றுமை இல்லைன்னு சொல்லியிருந்தா நாங்கள் ஒற்றுமை இல்லாமல் தான் போயிட்டு இருப்பாங்க. இப்போ நான் சிரமம் இப்போ காலங்கள் வந்து இப்போ நீங்கள் தீபாவளி பொங்கல் 500 ரூபா ரேஷன் கடையில் கொடுக்குறோம்னா 1000 ரூபாய் காசை வந்து அவன் சம்பளத்தை விட்டு 500 ரூபாய் காசுக்காண்டி போய் நிற்பாங்க ரேஷன் கடையில் கியூவில். அப்படியேப்பட்ட காலம் நம்ம காலம். அந்த மனநிலை ஒவ்வொரு உடுப்புக்கும் ஒவ்வொரு உணர்வு இருக்கு. இப்போ நம்ம டிஷர்ட் பேசுகிறேன், அப்போ நான் பிளாக் பேண்ட் ஒயிட் ஷர்ட் போட அது உணர்வு வரும், ட்ராக் ஷர்ட் போட ஒரு உணர்வு. ஒவ்வொரு உணர்வு மனுஷனுக்கு இருக்கு. ஒரே உடம்பு தான், ஒரு ரத்தம், ஒரு குணம். ஆனால் உணர்வுகள் ஒவ்வொரு உணர்வுகள் ஒரு தனித்தனி இருக்கும். அந்த உணர்வுகளை ஒன்றாகிறோம்னா அரசாங்கம் தான் இருக்குது. அரசாங்கோட வழியில் நான் வந்துக்கிருக்கேன். வரக்கூடிய காலத்தில் படித்தவர்கள் இருக்காங்க. இப்போ நான் சிலம்பம் மட்டும் தான் படிச்சிருக்கேன். வரக்கூடிய என்னுடைய மாணவர்கள் எல்லாம் படித்தவங்கள இருக்காங்க, நல்ல படிச்சிருக்காங்க. ஐஏஎஸ், ஐபிஎஸ், டாக்டர், இன்ஜினியர், ஒட்டுமொத்தமான உருவாக்கின ஆட்கள் நிறைய பேர் இருக்காங்க. இது மாதிரி பல ஆசனங்கள் உருவாக்கின மாணவர்கள் இருக்காங்க. இவங்கெல்லாம் கூப்பிடுங்க. என்னதான் அவங்க வந்து படிச்சிருந்தாலும் இந்த சிலம்பத்தோட மூச்சா நினைக்கிறாங்க. அவங்களுக்கு ஒரு வழிகாட்டுங்க. இனிமேல் வரக்கூடிய போட்டிகள் வந்து சிறந்த முறையில் வந்து இந்த தொடுமுறை போட்டி, சண்டைங்கிற போட்டியை வந்து வச்சுக்குங்க. அற்புதமான விளையாட்டு. தொடுமுறை போட்டி வந்து நம்ம முன்னோர்கள் கண்டுபிடிச்ச விளையாட்டு, ஆசான் கண்டுபிடிச்ச விளையாட்டுகள் 300 நாள் அற்புதமான விளையாட்டு. இந்த விளையாட்டில் வந்து ஒரு நடைமுறை, ஒரு விதிமுறைகள், சரியான சட்டத்தரம் இல்லாதனால இந்த தொடுமுறை போட்டி அசிங்கப்படுது. இது முன்னாடி உள்ள காலத்தை வச்சுருந்தோம். போர் சிலம்பம், அலங்கார சிலம்பம் செஞ்சுட்டு தான் இந்த தொடுமுறைக்கு வரணும். அப்போ போர் சிலம்பம், அலங்கார சிலம்பம் செஞ்ச மார்க்கையும் கூட்டிட்டு, இந்த தொடுமுறை உள்ள மார்க்கையும் கூட்டிட்டு ஒரு ஆளை நீதிபதி வந்து ஒரு ஆளை தேர்ந்தெடுப்பார். அது இப்போ இல்லை. இப்போ நீங்க ஒன்று செய்யுங்க, நேரடியாக சண்டையை கொண்டு வாங்க. அப்போ அந்த போர் சிலம்பம், அலங்கார சிலம்பம் செஞ்சவனுக்கு சண்டைக்கு விடுங்க. அப்போ போர் சிலம்பம், அலங்காரம் செஞ்சவனுக்கு மார்க் கிடையாது. அதில் தேர்வுப்பட்டவன் தான் சண்டைக்கு. தேர்வு பண்ணி விடுங்க. ஒரு டிரைவிங்கில் நீங்கள் வந்து அரசாங்கத்தில் ஒரு வேலை எடுத்தால் 1 மாதம் ட்ரைனிங் கொடுக்குறீங்க. கார் ஓட்டுறதுக்குலாம் ட்ரைனிங் கொடுத்துட்டு இன்னைக்கு ஆளுகளை வச்சு ஓட்டுறதுக்கு நீங்கள் கொடுக்குறீங்களே. அது மாதிரி சிலம்பத்தில் வந்து போட்டியில் வரும்போது ஒரு தேர்வு பண்ண ஆளை போட்டிக்கு கூப்பிட்டாங்க. இது மாதிரி மன ஆதங்கம் நிறையா இருக்குது. கோடான கோடி வார்த்தைகள், கோடான கோடி மன ஆதங்கள் இருக்குது. நமக்கு டைம் வந்து அதை சொல்லத்துக்கு. அது மாதிரி சில விஷயங்களை வந்து நான் வலியுறுத்துறேன். இது அன்போடு நீங்கள் அரசாங்கம் ஏற்றுக்கணும். ஒட்டுமொத்த கலைஞர்களும் ஏற்றுக்குவாங்க. இப்போ நான் சொன்னது இந்த கலைஞர்களும் தப்புன்னு சொல்ல மாட்டாங்க. அப்படியே தப்புன்னு சொன்னாங்க அவங்களுடைய நல்ல கருத்தை நான் ஏற்றுக்க ரெடியாக இருக்கேன். சில விஷயங்கள் எனக்கு தெரிஞ்சு தான் நான் சொல்ல முடியும். அதனால் என்னுடைய அனுபவத்தில் என்னோட மூளைக்கு நான் சொல்லிட்டேன். சில ஆசான்கள் சில விஷயம் இன்னும் சொல்லியிருக்கலாம் அப்படின்னு நீங்கள் எந்த ஆலோசனை பண்ணால் நீங்கள் என்ன சொல்லுங்கள். கண்டிப்பாக ஒரு நல்ல ஒரு நம்ம இந்த சிலம்பம் மேலே ஆர்வப்பட்ட கலைஞர் தான் நம்ம ஒளிப்பதிவு பண்ணியிருக்காங்க. அவங்களோட மூலமாக, அவங்களுடைய காணொலி மூலம் உலகத்துக்கு தெரியப்படுத்துவோம். இதை மனப்பூர்வமாக நாங்கள் வந்து என்ன சொல்ல மண்டிட்டு கேட்டுக்கிறோம். ஒட்டுமொத்த குரலாக சொல்கிறேன், அரசாங்கம் வந்து இதை கவனம் செலுத்துங்க. இந்த கவனம் செலுத்தி நம்முடைய மூச்சான சிலம்ப விளையாட்டு கலையை காப்பாற்றுங்க. சமீபத்தில் முதல்வரை பார்த்து தானே ஒரு மனு கொடுத்ததா நீங்கள் சொன்னீங்க. விளையாட்டு மேம்பாடு கொடுத்தோம். அவங்களோட கோரிக்கைன்னா ஒரே கோரிக்கை, ஒட்டுமொத்தமாக வாங்க, சண்டை போட்டுக்கிறீங்க. உள்ள நுழைஞ்சோன்னே நீங்கள் வந்து சண்டைக்காரா இருக்கீங்க. நாங்கள் உள்ள விளையாட்டு மேம்பாட்டு ஆனதுக்கு உள்ளே போனாவே நீங்கள் சண்டைக்காரங்கிறாங்க, சிலம்பக்காரங்களை. ஒற்றுமை இல்லைங்கிறாங்க. நாங்கள் ஒற்றுமை நாங்கள் எல்லாம் வரோம் சார். நான் என்னோட விளையாட்டு மேம்பாட்டு ஆணையோடைய மெம்பர்ஷிப்பை பார்த்தேன், மனு கொடுத்தேன். அப்போ கொடுக்கும்போது நீங்கள் எல்லாம் சண்டைகளை போட்டுக்கிறீங்கன்னாரு. சார் நான் ஒட்டுமொத்தமாக ஆளுநர் கூட்டி வரேன், நீங்களே உட்கார வச்சு நீங்களே ஒரு இதை நாங்கள் பஞ்சாபெலாம் பண்ண முடியாதுங்க அப்படிங்கிறாங்க. இப்போ யார் பஞ்சாபம் பண்ணுறது? இப்போ போட்டின்னு அறிவிக்கிறாங்கல்ல, இப்போ தப்பாக போயிடும். நான் சொன்ன சில விஷயங்கள போட்டின்னு அறிவிக்கும் போது அவங்க அறிவிக்கிறாங்க, நாட்டுக்கு நல்லது செய்யணும் அறிவிக்கிறாங்க. அறிவிக்கும் போது எந்த அடிப்படையில் அறிவிக்கிறாங்க? ஒரு பிள்ளை தவறு நடக்குது, இது தவறு நடக்குது, இந்த ரெஃப்ரி வந்து கோளாறு பண்ணுறாருன்னு சொன்னோம்னா அந்த அங்கே ஆர்கனைஸ் பண்ணுற ஒரு ஆள்கிட்ட போய் நீ யாரு வெளில போங்க, ஆனால் உங்கள் பிள்ளைய விளையாட விட மாட்டேன் அப்படின்னா எப்படி? இந்த அரசாங்கத்தை பார்த்தா போதுங்க அப்படிங்கிறாங்க. டக்கு டக்குன்னு முடிச்சு சர்டிஃபிகேட் எழுதி ப்ரைஸ் வாங்கிட்டாங்க. இப்போ ஒரு நடுவர் வந்து தவறு பண்றாரு உலகம் பூரா சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ சில பேர் அந்த நடுவரை வச்சே பயணம் பண்றாங்க. அப்போ அந்த நடுவரை வந்து ஒட்டுமொத்தமாக தவறு பண்றான்னு சொல்லும் போது அந்த நடுவரை ஒதுக்கிட்டு வேற நடுவரை பண்ணானே. நான் இன்னும் சொல்றேன், ஆணித்தரமா சொல்லுவேன், சரியான நடுவர்கள் இல்லை. இந்த நடுவர்களை வந்து நாங்கள் கண்டுபிடிக்கிறோட அரசாங்கம் கண்டுபிடிங்க. அந்த நடுவரை உருவாக்குறது யாருங்கிறத கண்டுபிடிங்க. அந்த நடுவர்களுக்கு யார் பயிற்சி கொடுக்கறது, சட்டத்திட்டம் வகுத்தவங்க யாரும் இருக்காங்க, அவங்களாம் கூப்பிடுங்க. கூப்பிட்டு இதுக்கு சரியான ஒரு முடிவு கண்டால் வரக்கூடிய காலத்தில் வந்து சிலம்ப விளையாட்டு அரசு வந்துக்கு ஒரு பெருமை கிடைக்கும். இல்லைனா காலப்போக்கில் இப்போ என்னுடைய காலங்கள் இல்லாமல் வரக்கூடிய காலத்தில் நான் வந்து தப்பாக சொல்லணும், என்ன மேலே வருத்தப்படுத்தாங்க, ஜல்லிக்கட்டை விட ஒரு பெரிய ஒரு இது வந்து ஒரு அற போராட்டம்